97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா நாளை அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடைபெறுகிறது. ஆஸ்கர் விருதுக்கான ரேஸில் இருக்கும் படைப்புகளும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளும் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். சர்வதேச அளவில் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் தேடித்தரும் 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி திரையரங்கில் இன்றிரவு தொடங்குகிறது. இந்திய நேரப்படி நாளை காலை 5:30 மணி முதல் ஆஸ்கர் விருது விழா நடைபெறவிருக்கிறது. எம்மி விருது பெற்ற தொலைக்காட்சி தொகுப்பாளரும் நகைச்சுவை நடிகருமான கோனன் ஓப்ரியன் ஆஸ்கர் வழங்கும் விழாவை முதல் முறையாக தொகுத்து வழங்குகிறார். இந்த விழாவில் ஓப்ரா வின்ஃப்ரே, எம்மா ஸ்டோன், ஸ்கார்லெட் ஜோஹன்சன், ராபர்ட் டவுனி ஜூனியர் மற்றும் ஜோ சல்டானா உள்ளிட்ட நட்சத்திர தொகுப்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்கர் விருதுக்கான தேர்வு பட்டியலில் ஸ்பானிஷ் திரைப்படமான எமிலியா பெரஸ் 13 பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்டு பலரது கவனத்தையும் பெற்றுள்ளது. இத்திரைப்படம் ஆங்கில மொழி அல்லாத திரைப்படங்களில் அதிகமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் என்ற புதிய சாதனை படைத்துள்ளது. இத்திரைப்படத்தில் நடித்த கார்லா சோபியா காஸ்கான் ஆஸ்கர் விருது பட்டியலுக்கு தேர்வாகும் முதல் திருநங்கை என்பது கூடுதல் சிறப்பு. அடுத்ததாக தி புரூட்டாலிஸ் என்ற ஆங்கில திரைப்படம் 11 பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விக்கெட் என்ற திரைப்படமும் 10 பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கான்க்ளேவ் மற்றும் A Complete Unknown ஆகிய திரைப்படங்கள் 9 பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே எமிலியா பெரஸ், விக்கெட், டியூன் 2ஆம் பாகம், தி புரூட்டாலிஸ்ட் ஆகிய திரைப்படங்கள் எல்லாம் சிறந்த திரைப்படம், இயக்கம், நடிகர் நடிகை பிரிவுகளில் தேர்வாகி இருப்பதால் இத்திரைப்படங்கள் இடையே கடும் போட்டி நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சார்பில் பிரியங்கா சோப்ரா மற்றும் குனித் மோங்கா தயாரித்த அனுஜா என்ற குறும்படம் மட்டும் சிறந்த குறும்படம் பிரிவில் தேர்வாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.